அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A சர்வீஸுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கவர்மெண்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் ப்ரீஃபிங்காக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2Aக்கான டெஸ்ட் பேட்சஸ் அந்த கிளாஸஸ் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணுற வில்லிங் இருக்கிறவங்க தாராளமாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 20 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/7/2024 தான் இதோட லாஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் கரெக்ஷன் விண்டோ பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி, 25ஆம் தேதி அண்டு 26ஆம் தேதி மொத்தம் 3 நாட்கள் இதுக்கான டைம் கொடுத்துருக்குறாங்க. டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 14/9/2024. சரிங்களா? மொத்தம் நம்மளுக்கு 3 மாதம் டைம் இருக்குது படிக்கிறதுக்கு. சரிங்களா? டேட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சேம் அதே மாதிரி இதனுடைய போஸ்டிங் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ், இந்த டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸில் தான் அதிக வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. 336 வேகன்சி இருக்குது. மொத்தம் குரூப் 2 சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 507 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. குரூப் 2A சர்வீஸை பொறுத்த வரைக்கும் சீனியர் இன்ஸ்பெக்டர் தான் உங்களுக்கு வேகன்சி அதிகமாக இருக்குது. கோஆபரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட்டில் 497 வேகண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த குரூப் 2A சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இதில் மொத்த வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 1820 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 சர்வீஸில், அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி இவங்களை தவிர்த்து பிஸியாக இருப்பாங்கன்னா ஓசி கேட்டகரி. இந்த ஓசி கேட்டகரி தான் இந்த ஏஜ் லிமிட் பொருந்தும். ப்ரொபேஷன்ஸ் ஆஃபீஸர் மினிமம் 26 ஏஜும் மேக்ஸிமம் 42 ஏஜும் இருக்கணும். டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸுக்கு வந்து ஆஃபீஸருக்கு வந்து மினிமம் 18 ஏஜும் மேக்ஸிமம் 32 ஏஜும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஓசி கேட்டகரியில் இருக்கிற ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்குறாங்க. குரூப் 2A சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசும் மேக்ஸிமம் 32 வயசும் இருக்கணும். சரிங்களா? இது எதுக்குன்னா எக்ஸ்பெக்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் ஃபார் ஆல் போஸ்ட். எல்லா போஸ்ட்டுக்குமே பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரியில் 18 வயசு மினிமமும் 32 வயசு மேக்ஸிமம் இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டனுக்கு மினிமம் 18 வயசும் மேக்ஸிமம் 52 வயசும் இருக்கணும். சரிங்களா? ஓசி கேட்டகரி தவிர்த்து மற்றவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசும் மேக்ஸிமம் 37 வயசும் இருக்கணும். ஃபாரஸ்டருக்கு வந்து மினிமம் 21 வயசும் மேக்ஸிமம் 37 வயசும் இருக்கணும். சரிங்களா? பாக்கி இருக்கிற மீது எல்லா போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், வயது வரம்பு கிடையாது. சரிங்களா? இது வந்து குரூப் 2 சர்வீஸ். குரூப் 2A சர்வீஸுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு மினிமம் 18 வயசும் மேக்ஸிமம் நோ ஏஜ் லிமிட், வயது வரம்பு கிடையாதுன்னு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ப்ரொபேஷன் ஆஃபீஸர் பொறுத்தவரைக்கும் டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிச்சிருக்க சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அதர் திங்ஸ் பீயிங் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் ஷல் பி given to candidate who possess a degree in psychology or சோசியாலஜி ஆர் சைக்காலஜி. அதாவது அவர் டிகிரி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், அதை வந்து சோசியாலஜி இல்லைன்னா சைக்காலஜியில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ரொபேஷன்ஸ் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே அவங்களோட எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவை கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த போஸ்டிங் தேவையோ அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் இன்னொன்று இந்த ஃபாரஸ்டர் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து ஹைட்டு செஸ்ட் எல்லாம் கம்பல்சரி பார்க்குறாங்க. சரிங்களா? அது எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் இருக்கணும் அதுலேயே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் பிடிஎஃப்பில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் இப்போது எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் குரூப் 2 அண்ட் குரூப் 2Aக்கு வந்து ஒரே டைமில் தான் நடத்துவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் 75 கேள்விகளும், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி 25 கேள்விகளும், லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? இந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எதை வேணாலும் நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். அதில் 100 கேள்விகளும், மொத்தம் 200 கேள்விகள், 300 மதிப்பெண்கள். சரிங்களா? இது எந்த டைப்பில் எழுதுவீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் எழுதுவீங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் டிக் அது ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதில் நீங்கள் எழுதுவீங்க. இதில் வந்து குரூப் 2
சர்வீஸுக்கு பொறுத்த வரைக்கும் மெயின் எக்ஸாம் தனித்தனியாக நடக்கும். குரூப் 2க்கு தனியாக நடக்கும், குரூப் 2A தனியாக நடக்கும். சரிங்களா? குரூப் 2க்கான மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 100 கேள்விகள் இருக்கும். அதில் குறைஞ்சபட்சம் 40 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் அடுத்த பேப்பரே உங்களுக்கு திருத்துவாங்க, வேல்யூஷன்ஸுக்கே பண்ணுவாங்க. இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கம்பல்சரி. சரிங்களா? தென் அதில் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் 300 கேள்விகள் இருக்கும். சரி, 300 மதிப்பெண்கள் இருக்கும். சரிங்களா? இந்த 300 மதிப்பெண்களையும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டையும் நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுவீங்க. அதாவது எழுத்து முறையில் நீங்கள் எழுதுவீங்க. சரிங்களா? மெயின் எக்ஸாமினேஷனுக்கு குரூப் 2A சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இந்த 100 மதிப்பெண்களில் குறைந்தபட்சம் 40 மதிப்பெண்கள் எடுக்கணும். இதையும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் எழுதணும், எழுத்து மொழியில் நீங்கள் எழுதணும். சரிங்களா? இதில் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் பேப்பரே உங்களுக்கு வேல்யூஷன் பண்ணுவாங்க. இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் சரிங்களா, பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் 100 கேள்விகளும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் இதில் வந்து 40 கேள்விகளும், பேப்பர் 2வில் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் ஜென்ரல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் நீங்கள் எடுத்து எழுதலாம், இங்கிலீஷ்லையும் நீங்கள் எடுத்து எழுதலாம். அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில். சரிங்களா? 60 கேள்விகள், மொத்தம் 200 கேள்விகள், 300 மதிப்பெண்கள். இது எந்த டைப்பில் எழுதுவீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு. அப்ஜெக்டிவ் ஓஎம்ஆரா கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். சரிங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. இது முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க. சரிங்களா? தாராளமாக நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. குரூப் 2வில் நான் வந்து குரூப் 4ல் என்னால் தெளிவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, நல்ல ஸ்கோரிங் எனக்கு வராது அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 2Aவை நீங்கள் வந்து பயன்படுத்தி எழுதிக்கங்க. குரூப் 4ல் என்ன படிச்சிங்களோ அதை தான் ப்ரிலிமினரிலேயே எழுத போகிறீங்க. சரிங்களா? நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, படித்த கேள்வியை தான் இங்கே படிக்க போகிறீங்க. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக வரும். சரிங்களா? 3 மாதம் நம்மளுக்கான கால அவகாசம் இருக்குது எக்ஸாம் எழுதுறதுக்கு. தாராளமாக இதில் வந்து ஸ்கோர் பண்ணலாம். பிடிச்ச சர்வீஸ் போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்லபடியாக படிங்க. குரூப் 2 அண்டு குரூப் 2Aக்கான டெஸ்ட் பேட்சஸ் அண்டு கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கிறீங்க, தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது வரைக்கும் நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.